ஒரு யங் சர்ஜன் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும்போது என்னென்ன திங்ஸ்லாம் அவங்க மாஸ்டரி பண்ற மாதிரி இருக்கும்? வெறும் நைஃப் மட்டும் ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டா போதுமா? ஆர் இத தவிர்த்து அவங்க வேற ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கணுமா? ஒரு சர்ஜனுக்கான ஒரு பொதுவான கேள்வியா இருக்கு. யங் சர்ஜன்ஸ்ன்னு நம்ம பொதுவா சொல்ல முடியாது. எந்த ஒரு புது ப்ரொசீஜரை கத்துக்கிறவங்களுமே யங் சர்ஜன் தான். இப்ப நான் ஒரு ஒரு நவீன விஷயத்த கத்துக்கிறேன்னா, நானும் அதுக்கு ஒரு யங் சர்ஜன் தான். புதுசா ஒரு விஷயம் வரும்போது, நானுமே அதுக்கு ஒரு யங் சர்ஜனா மாறிடுறேன். லேர்னிங் வந்து அங்க ஸ்டாப் ஆறதில்ல. ஒவ்வொரு தடவையும் ஒரு புதுசா ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறோம். அத மாஸ்டர் பண்றோம். அதுக்கு ஒரு லேர்னிங் கர்வ்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ப்ரொசீஜரை கத்துக் குடுக்குறதுக்கு சில மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கத்துக்கிறோம். அத மாஸ்டர் பண்ணிட்டு பேஷண்ட்ஸ்க்கு அப்ளை பண்றோம். நாளைக்கு புதுசா டெக்னாலஜி மாறும்போது நான் அதை அன்லேர்ன் பண்ணணும். அப்பதான் நான் ஒரு புதுசா ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண முடியும். என்ன மெயினா கத்துக்கணும் யங் சர்ஜன்ஸ் அப்படின்னா, இந்த சர்ஜரினால அவங்களுக்கு எந்த ஹார்ம் வந்துடக்கூடாது. சர்ஜரி இஸ் மெயின்லி அபவுட் டேக்கிங் டிசிஷன்ஸ் ரேதர் டூயிங் சர்ஜரி. கரெக்டான டிசிஷன் பேஷண்ட்டுக்கு எடுக்கணும். டூ நோ ஹார்ம். எந்த ஒரு பாதிப்பும் அந்த சர்ஜன் அந்த பேஷண்ட்க்கு அதனால வரக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருக்கணும். பிளஸ் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப்ஸ். ஒரு கட்டத்துல எல்லா ப்ரொசீஜருமே மாறிக்கிட்டே இருக்கும், இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்மளுமே ஒரு யங் சர்ஜனா மாறிடும். இந்த ப்ரொசீஜர் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணேன், அதே நான் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதை நான் அன்லேர்ன் பண்ணி இப்போ கரண்ட்டாக அதுக்கு எவ்வளோ அப்டேட்ஸ் வந்திருக்கு, அது இன்னும் எவ்வளோ பெட்டராக பண்ணான்றது அதை புதுசாக நான் கற்றுக்கிட்டு நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறினா தான் ஐ வில் பிகம் எ பெட்டர் சர்ஜன். அதே மாதிரி ஒரே இடத்துல என்னால் உட்கார முடியாது. நான் ஒரு ஓப்பன் சர்ஜனாக ஆரம்பித்தேன். என்னோட மென்டார்ஸ், என்னோட சீனியர்ஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் லாப்ரோஸ்கோபின்னு ஒரு வேர்ல்டு ஓப்பன் பண்ணாங்க. இப்போ கரண்ட்டாக ரொபாட்டிக்ஸ் நாளைக்கு புதுசாக மாறலாம். நான் அதே ஓப்பன் ஏரால நான் வாழ முடியாது. திருப்பியும் நான் லேர்ன் பண்ணணும். அப்போதான் என்னால் பேஷண்ட்ஸ் ஹார்ம் லெவலை கம்மி பண்ண முடியும். ஸோ இதுதான் யங் சர்ஜன்ஸாக நான் இனிமே ஒரு யங் சர்ஜனாக எடுத்துக்கிட்டு யங் சர்ஜன்ஸ்க்கு நான் சொல்கிற அட்வைஸ்.